பிபி நானும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அந்த அண்ணன் குமார் அண்ணன் இருக்காருல்ல, ரெண்டும் சேர்ந்தாதான் திராவிடம். ரெண்டும் சேர்ந்தது தான் திராவிடம். தமிழனையும் திராவிடத்தையும் பிரிக்கவே முடியாது. சீமானந்தனை ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வரலாற பிழையா பேசுறாரு. சீமானந்தன் எங்கேயோ ஒரு இடத்துல வரலாற ஏதோ அவரோட அரசியல் லாபத்துக்காக பேசுறாரு. 9.8% வாக்கு அப்படிங்கிறது அடுத்த எலெக்ஷன்ல எத்தனை சதவீதமா மாறுதுன்னு வரலாறு சொல்லும். பிபி ஏன் என்னாச்சு? அவர் திருக்குறளை எழுதினார் திருவள்ளுவர் என்பதை ஆராய்ச்சி செய்த பிறகுதான் நாம் கண்டுபிடித்தோம். அதுபோலதான் திராவிடமும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார்கள். ஆனா நல்ல கருத்து நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா ஒரு தெரியாத ஒரு விடயத்தை நான் ஒரு பொது வெளியில சொல்லிட்டேன்னு வைங்களே, எனக்கும் எனது சேனலுக்கும் மிகப்பெரிய அவமானமா அதை நான் கருதுறேன். நாளைக்கு லைவ்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நிச்சயமா சரியான பதிலை நான் சொல்றேன். ஏன்னா தவறான ஒரு பதிலை பொது வெளியில சொல்லிடக்கூடாது அப்படின்ற எனக்கு தெரியலைங்கிறத நான் அப்படியே ஒத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தமிழன் என்று சொல்லக்கூடாது. அவர் அனைத்து சாதியும் தன்னுடையது என்று நினைத்து நட்பு ஆதரவு கொடுக்கும் தலைவன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். ஏங்க இது என்னங்க வெள்ளாடு செம்பரியாடு, அது குட்டி போட்டுச்சுன்னா கருப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் தமிழங்க, அவர் ஒரு விவசாயிங்க. அதெல்லாம் நீங்க நம்ம அரசியல் ஆதாயத்துக்காக தப்பா பேசக்கூடாது. அவரு தமிழன். பிபி சூப்பர். அடுத்து ஒண்ணு வந்திருக்கு, இங்கிலீஷ்லயே வருதுமா. ஏமா யாரோ ஒண்ணு போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல. கேளுங்க கேளுங்க, கேட்கிற உரிமை எல்லாமே இருக்கு. ஜான் கேளுங்க கேளுங்க. சான் இங்கிலீஷ்ல போட்டிருக்காருமா. சுந்தரி உண்மையை சொன்னதற்கு நன்றி. உண்மையை உறக்க சொல்லுங்கள், மண்டையில ஒரு கொட்டு கொட்டி சொல்லுங்க. எனக்கு கூட ஏற மாட்டேங்குது. எங்க வீட்லயும் கொட்டி கொட்டி பாக்குது நம்ம வீட்டம்மா. ஆனா நான் தான் கேட்க மாட்டேன். இந்த பஞ்சமி நில அமைப்பு குறித்து உங்களுடைய இவ்வளவு நாளா கேட்கறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கான இன்னொரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருந்ததெல்லாம் பஞ்சமி நிலங்கள் தான். அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு இனத்துக்கு, ஒரு அந்த கோயிலுக்காக சேவை செய்தவர்களுக்காக அரசர் காலங்கள்ல கொடுக்கப்பட்டது. கோயிலை சுற்றி 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நல்ல அப்படியா இருங்க, நான் அந்த மைக்கை கையில பிடிச்சிட்டேன், அதனால இருக்கும். அதனால அந்த இடத்த பூரா இப்ப வேற மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு, தமிழே தெரியாத நபர்களுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பஞ்சமி நிலம் எனக்கு கொடுங்கன்னு சொன்னா எப்படி தருவாங்க? அங்க ஏதோ ஒண்ணு விளையாயிருக்கும், இல்ல விளையாடி இருக்கும். விளையாடுச்சா விளையாச்சா அப்படின்றத அங்க போய் விசாரிச்சாதான் தெரியும். அது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கும். ஆனா இப்ப ஆடியோ கருங்குதா? இதோ 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 கேக்குது. ஓடட்டும், அவருக்கு என்ன வேலை? அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். கால் வலிக்குமா, ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்காரு. நன்றி. இணைந்திருந்த அன்பு உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இணைந்திருப்போம் என்றும். இது உங்கள் ஆர்கே வீரா டிப்ஸ். கொஞ்சம் கம்மியாயிருக்கா? ஆமா, சார்ஜ் கம்மியாயிட்டுன்ட்டு கொஞ்சம் மொபைலை சார்ஜில் போட்டேன், கேமராவை. அந்த இறைச்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி கேட்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் இல்லை, நல்லாவே கம்மியாயிருக்கும் நிச்சயமா. பிபி எனது பெயர், எல்லாரும் என்னை செல்லமா ராதான்னு கூப்பிடுவாங்க. அண்ணா திரும்பவும் ஆரம்பித்து விட்டது. ஐயோ இந்த வரேன் இருங்க.